அஸ்மத் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ லீலாசுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்ற ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம். அதில் இரண்டாவது ஆஸ்வாசம். இன்றைய ஸ்லோகம் 83, 84 ஸ்லோகங்கள். ரெண்டாவது ஆஸ்வாசம்னா ரெண்டாவது சாப்டர். 83ல் ராதா அவளுடைய தீவிர காதலன் கண்ணன், யசோதையின் மைந்தன், ராதையின் காதலன் என்கிறார். ராதையின் அன்பில் பெருகிய பேர் ஒளி கண்ணன் என்கிறார் சுவாமி. நமஸ்தஸ்மை யசோதாயாக தாயா தாயாஸ்து தேஜசே யத்தி ராதா முகாம் போஜம் 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 வியவர்தத. நமஸ்தஸ்மை யசோதாயாக தாயா தாயாஸ்து தேஜசே யத்தி ராதா முகாம் போஜம் 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 வியவர்தத. கண்ணன் என்ற ஒரு பேரொளி, பரஞ்சுடர். அந்த பரஞ்சுடர் பேரொளி யசோதையின் மைந்தன். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படிங்கிறார் திருப்பாவையில் ஆண்டாள். ஏறார்ந்த கண்ணி அப்படின்னா அவளுடைய கண் விரிந்த கண், அகன்ற விரிந்த கண். ஏன் அப்படி விரிந்த கண், அழகான கண் அப்படின்னா, கண்ணனை பார்த்து மகிழ்ந்து மகிழ்ந்து அவள் கண் இன்னும் விரிஞ்சு போயிடுதான். அதனால் ஏறார்ந்த கண்ணி. அதுக்கு வியாக்கியானம் சொல்லும்போது ஏதுவா, இவள் ஏறார்ந்த கண்ணி, தேவகி ஏமாந்த கண்ணி அப்படின்னு. அந்த அனுபவமெல்லாம் அவளுக்கு இல்லாமையே போயிடுது அப்படின்னு. அந்த கண்ணன் என்ற பேரொளி யசோதையின் மைந்தன். தாயா தாயாஸ்து தேஜஸே, தேஜஸ், அப்படிப்பட்ட தேஜஸா. அவனே ராதையினுடைய தீவிர காதலன். அவளுடைய அந்த ராதையினுடைய முகத்தாமரை, முகாம்போஜம், அந்த முகத்தாமரையை பார்த்து பார்த்து அவனுடைய திருமுகம், அந்த தேஜஸ், பரஞ்சொளி, பரஞ்சுடர், அந்த பேரொளி மேலும் மேலும் பூரிப்படைகிறது. அந்த பேரொளிக்கு நமஸ்காரம் என்கிறார் சுவாமி. நமஸ்தஸ்மை யசோதாயாக தாயா தாயாஸ்து தேஜசே யத்தி யத்ஹி யதி யத்தி எது ராதா முக அம்போஜம், ராதையினுடைய தாமரை போன்ற முகத்தை, போஜம் போஜம், கண்டு கண்டு கழித்து கழித்து போகித்து போகித்து வியவர்தத, மேன்மேலும் வளர்ச்சி அடைகிறதோ. தஸ்மை அந்த யசோதாயாக தாயா தாயா, யசோதாயா யசோதையின் பிள்ளையாகிய கிருஷ்ணன் என்னும் தேஜசே பேரொளிக்கு நமஹா நமஸ்காரம், அஸ்து இருக்கட்டும், நம்முடைய நமஸ்காரம் அந்த பேரொளிக்கு இருக்கட்டும் என்கிறார் சுவாமி. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் ஆயர் குலத்திற்கே முக்தி அளித்த கிருஷ்ணாவதார சிறப்பு. யாவருக்கும் முக்தி அளிப்பார். ஒரு ததிபாண்டனாக இருக்கட்டும், பானை, அதாவது தயிர் விற்கிறவனாக இருக்கட்டும், பானையை வச்சுருக்கிறவனாக இருக்கட்டும், அந்த பானைக்கே முக்தி அளிப்பார். அவதாரா சந்த்வன்யே சரசிஜனயனஸ்ய சர்வதோ பத்ராஹ கிருஷ்ணாதன்ய கோவா பிரபவதி கோ கோப கோபிகா முக்தியை. அவதாரா சந்த்வன்யே சரசிஜனயனஸ்ய சர்வதோ பத்ராஹ கிருஷ்ணாதன்ய கோவா பிரபவதி கோ கோப கோபிகா முக்தியை. கமலக்கண்ணன், செந்தாமரை கண்ணன், ஸ்ரீமன் நாராயணன், அவனின் அனைத்து மங்களங்களையும் நல்கும் அவதாரங்கள் தான். எத்தனை எத்தனை அவதாரங்கள், எத்தனையோ அவதாரங்கள். அந்த அவதாரங்கள் எத்தனை தான் இருக்கட்டுமே, கிருஷ்ணாவதாரத்துக்கு தான் தனிச்சிறப்பு. அந்த கிருஷ்ணாவதாருக்கு ஒன்றுக்கு தான் தனிச்சிறப்பு. ஏன்னா இந்த அவதாரத்தில் தான் கல்வி, அனுஷ்டானம், குலம் எதுவும் இல்லாத, இடக்கை வழக்கை தெரியாத இடைச்சிகள், இடையர்கள், கோப கோபிகைகள், அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்தை, அந்த இடையர்களுக்கு, பசுக்களுக்கு, கன்றுகளுக்கு, பானைக்கு, அந்த ததிபாண்டனுக்கு, இவர்களுக்கெல்லாம் முக்தியை அளித்தான். நாவப்பழம் விற்கிறவனுக்கு முக்தி அளிப்பான்.
இந்த மாதிரி அவதாரா சந்த்வன்யே சரசிஜனயனஸ்த சர்வதோ பத்ராக கிருஷ்ணாதன்ய கோவா பிரபவதி கோப கோபிகா முக்தியை. இந்த இடத்துல அவர் சொல்கிறது சரசிஜ நயனஸ்ய தாமரை கண்ணனான விஷ்ணுவினுடைய சர்வதோ பத்ராக எல்லாவற்றாலும் மங்களகரமான அன்யே வேறு அவதாரங்கள் சந்து இருக்கட்டும். எல்லாத்துக்கும் மங்களகரமான அவதாரங்கள் விஷ்ணுவோடைய அவதாரங்களாக இருக்கட்டும். செந்தாமரை கண்ணன் விஷ்ணுவான அவதாரங்கள் மீதி அவதாரங்களாக இருக்கட்டும். கிருஷ்ணாத் கிருஷ்ணனை காட்டிலும் அந்யகா வேறான கஹ வா எந்த அவதாரம்தான் கோபிகா பசுக்களுக்கும் இடையர்களுக்கும் இடைச்சிகளுக்கும் முக்தி தருவதற்கு பிரபவதி தகுதி உள்ளது. எந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் போல தகுதி உள்ளது? எதுவுமே இல்லை அப்படிங்கிறார் சுவாமி. அதனால் கண்ணன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.